ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் வளர்ந்து வந்த பொன்னாங்கண்ணி கீரை வச்சு தாங்க சாம்பார் மேக் பண்ண ரொம்ப டேஸ்டியாக அமைஞ்சிருந்தது. ஒரு சின்ன வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். பேன் எடுத்துக்கோங்க. குட்டி கப்பால் 1/2 கப் துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அளவு மெஷர்மெண்ட்டும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அரிசி கழுவி எடுத்த தண்ணியை நான் அதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் கவர் பண்ணி சவுண்ட் கேட்டு 5 நிமிஷம் ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு இறக்கிக்கோங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2, மீடியம் சைஸ் தக்காளி 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காயில் ஆஃப் தேங்காய், அதாவது ஆஃப் அந்த மூடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு திருவி எடுத்துக்கிட்டு ஒரு பட்டை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டையும் நல்லா மிக்ஸி ஜாரில் 98% அரைப்படுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. துவரம்பருப்போட பக்குவத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ நம்ம அதில் பெரிய வெங்காயம், தக்காளி இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரை பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா கீரை நமக்கு விசுக்குன்னு வேகக்கூடிய பொருள். அதனால் இதை ஃபஸ்ட்டு ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுட்டு ஒரு அரை பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த பொன்னாங்கண்ணி கீரையும் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் ஸ்டவ்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டால் போதும். ஏன்னா கரெக்டாக வெந்துடும். துளிரான இலைகளாக தான் இருக்கும் மேக்சிமம். அப்போ வேக்காடு நமக்கு சரியாக இருக்கும் கொடுக்கறதுக்கு. அதிகமாக வேக வச்சிட்டோம்னா நமக்கு கீரையில் உள்ள அயன் சத்து போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மீடியமாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய், சீரகம், சோம்பு, பட்டை மிளகாய் இது 3ஐயும் அரைச்சி எடுத்துட்டு அதையும் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி ஒரு கலக்கி விட்டுறலாம். ஒரு கொதிக்க விட்டுக்குங்க. எல்லாமே சேர்ந்து ஒரு கொதிக்கும் போது நமக்கு அந்த டேஸ்ட் தன்மை வரும். ஸோ ஒரு கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டு லைட்டாக கொதிக்க விட்டுக்குங்க. ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சு கூட கொதிக்க விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த டேஸ்ட் நமக்கு சாந்து வரணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிட்டேன். சின்ன கடுகு 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 வெந்தயம் அதிகமாக எடுத்துக்க வேணாம், கசப்பு தன்மை வந்துடும். ஒரு பட்டை மிளகாவை 4ஆக கிள்ளி ஆட் பண்ணிட்டு லைட்டாக பொரிய விட்டுக்குங்க. பொரிய விட்டுட்டு சாம்பாரோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கக்கூடிய நேரத்தில் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணால் போதும். ஏன்னா கீரைக்கு அதிக அளவில் உப்பு தேவைப்படாது. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக உப்பு ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுட்டு லைட்டாக கொதிக்க விட்டுட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். விருப்பம் உள்ளவங்க இறக்கக்கூடிய நேரத்தில் லைட்டாக நெய் ஆட் பண்ணிக்கிட்டாலும் ரொம்ப வாசமாக இருக்கும். இந்த மாதிரி மேக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. நம்ம வீடியோஸ் மற்ற வீடியோஸையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.